Hi friends, இன்னைக்கு நாங்க பருப்பு சாதம் செய்ய போறோம். நாங்க செய்யற பருப்பு சாதம் மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கும். குக்கர்ல தான் இன்னைக்கு நாங்க செய்ய போறோம். குக்கர்ல தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா சீரக மிளகு ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு கட்டி, 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம், வரமிளகாய் 5, சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 2 எடுத்துருக்கேன் சின்னதாக, அதை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிருச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டம்ளரில் அரிசியும் பருப்பும் சேர்த்து 2.25 டம்ளர் எடுத்துருக்கோம். அப்போ 1 டம்ளருக்கு 2 டம்ளர் வாட்டர் வச்சுக்கணும். நீங்கள் பொங்கல் மாதிரி வேணும்னா இன்னும் 1/2 டம்ளர் சேர்த்து வச்சுக்கணும். 4.5 டம்ளர் வைக்க போகிறோம். மூடி போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசியும் பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். குக்கரை போட்டுக்கலாம். ஒரு விசில் வந்துடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு பொங்கல் மாதிரி வேணும்னா நீங்கள் இன்னொரு விசில் விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். கிளறி விட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்டியாக இருக்கும்.